எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 6,81,000 கோடி வந்து ராணுவத்துக்குன்னு தனியா பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஏரியால இருக்கிற முக்கியமான பங்குகள் எல்லாம் 30% சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ராணுவத்தை பத்தியும் அந்த பட்ஜெட்டை பத்தியும் அப்புறம் முக்கியமா 24 பங்குகளை அலச போறோம். வாங்க பார்க்கலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவம் எதுன்னு கேட்டா இந்தியா பை நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது மிலிட்ரியில ஒர்க் பண்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில தான் அதிகமா ஒர்க் பண்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 51,37,000 பேர் 2025 இந்தியன் மிலிட்ரியில இருக்காங்க. இதுக்கு மேல எடுத்து பார்த்தோம்னா பை சைஸ், அதாவது அதிகமா ராணுவத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற கண்ட்ரி எதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அடுத்தது சைனா, அடுத்தது ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியா. இதுல தரை விமான கப்பல் படை அப்படின்னு எடுத்தா இது எல்லாமே சேர்த்து தான் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவோட பார்டர்ஸ் வந்து செக்யூர் பண்றதுக்கும் நாட்டின் அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் நிறைய செலவு பண்றாங்க. இந்திய கப்பற்படை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 75,000 ரிசர்வ் பர்சனல், 67,000 ஆக்டிவ் டியூட்டி பர்சனல் இருக்காங்க. அதுல ஆபீசர், செயிலர் எல்லாரும் அடக்கம். 150 கப்பல் இருக்கு, 300க்கும் ஏற்பட்ட ஏர்கிராஃப்ட் இருக்கு. இதுல 50க்கும் மேற்பட்ட கப்பல் சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இந்தியன் ஆர்மி 2023 வருஷத்தை இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரீமாடல், ரீஷேப் பண்ணி நிறைய விஷயங்களை புதுமைப்படுத்த இந்த வருடத்தை முக்கியமா வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2023 தான் வந்து ரொம்ப அதிகமா அது வரைக்கும் இருந்த பட்ஜெட்லயே வந்து டிஃபென்ஸுக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் கூட இவங்க அலோகேட் பண்ணிருக்கிற பட்ஜெட் கிட்டத்தட்ட 9.5% போன வருஷத்தை விட அதிகம். இந்திய அரசாங்கத்துக்கும் சரி, இந்திய ராணுவத்துக்கும் சரி இருக்க முக்கியமான சவால் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 45% சம்பளம் கொடுக்கவே போயிடுது. மிச்சம் இருக்கிற 50-55% தான் அவங்களால மற்ற விஷயங்களுக்கு, அதாவது ஆராய்ச்சி பண்றதுக்கும் சரி, ராணுவ தளவாடங்களை வாங்கறதுக்கும் சரி பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து காஸ்ட் கம்மி பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகையை வந்து நல்ல விதமா பயன்படுத்த முடியும். அதனால அரசாங்கம் என்ன பண்ணுது, அரசு துறையில் இருக்கிற நிறைய பிஎஸ்யூல தான் வந்து நிறைய விஷயங்களை புதுமைப்படுத்த ட்ரை பண்றாங்க. இப்போ டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் அண்டர்டேக்கிங். அஃப்கோர்ஸ் இது வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாது. ஏன்னா வந்து முக்கிய ராணுவத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த மாதிரி லிஸ்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தகவல் வந்து வெளியில லீக் ஆயிடும் அப்படிங்கறதால. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் தயாரிக்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான் வந்து நிறைய ஹெலிகாப்டர்ஸ், நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்திய ராணுவத்துக்கு தயாரிச்சு கொடுக்கறாங்க. இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ்னால நிறைய விஷயங்களை உள்நாட்டிலே தயாரிச்சு உள்நாட்டிலே பயன்படுத்த முடியுது. இதே மாதிரி தான் வந்து பிஇஎல் அப்படிங்கிற கம்பெனி, நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கம்பெனி. அவங்க கிட்ட இருந்து தான் முக்காவாசி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான விஷயங்களை வந்து ராணுவம் வாங்குது. ஸோ தொடர்ந்து இந்திய கம்பெனிகள்லே வந்து இந்த மாதிரி வாங்க முடியறதால இந்த கம்பெனிகள்லாம் வந்து நல்லா வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த 4-5 வருஷமாவே இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு நல்ல முக்கியத்துவத்தை பெற்று நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்திய ராணுவம் தொடர்ந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை ரொம்ப மாடர்னைஸ் ஆகவும் புதிய டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பங்களை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தொடர்ந்து செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனிகள்லேருந்து வாங்குற முக்கியமான விஷயங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கமே ஒரு சாலிட் கஸ்டமரா இந்த கம்பெனிகளுக்கு இருந்தும் ஒட்டுமொத்த சந்தை தொடர்ந்து சரிந்து வரதால இந்த கம்பெனிகளும் சந்தை போக்குல சரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற ஆர்டர் புக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமா இருக்கு. ஒரு சில கம்பெனிகளோட ஒட்டுமொத்த கேபிட்டலே விட அதிகமா ஆர்டர் புக் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான கம்பெனிகள் ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்க போற 24 கம்பெனில நிறைய கம்பெனிகள் வந்து பிஎஸ்யூவா இருந்தாலும் ரொம்ப அதிகமா வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் growth சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம இப்ப அந்த 24 கம்பெனி டீட்டெயிலா அலசலாம்.
நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் கம்பெனி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஹெலிகாப்டர்ஸை வந்து தயாரித்து இந்தியாவிலே வித்துட்டு இருந்த இந்த கம்பெனி ஒரு PSU இப்போ வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. கடந்த 4-5 வருஷமா ரொம்ப அபரிமிதமாக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு PSU எதுன்னு கேட்டிங்கன்னா HAL. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40-42% வரைக்கும் கீழே இறங்கி 3360 சொச்சம் ப்ரைஸில் கிடைக்குது. பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. பெக் ரேஷியோவும் வந்து 1க்கு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு எந்த விதமான கடனும் கிடையாது. அதோட EPS, ROE, ROCE எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா HAL. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 2வது முக்கியமான பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தா பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இதை பற்றி நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கம்பெனி தொடர்ந்து கீழே வந்து கிட்டத்தட்ட பி ரேஷியோ 37 லெவலில் இருக்குது. இன்னமும் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து 25% அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்து ஒரு நல்ல விலையில் கிடைக்குது. இதோட ROE, ROCயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. EPS இப்போதைக்கு கொஞ்சம் மாடரேட்டாக ஆயிருக்கு. இதுக்கும் வந்து எந்த விதமான கடனும் கிடையாது. இந்திய ராணுவம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து எலக்ட்ரானிக் சப்ளை பண்ற ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தா BEL. கப்பல் கட்டுற விஷயத்துல ஒரு சில கம்பெனிகள் தான் வந்து இந்தியாவில் இருக்கு. அதுல முக்கியமான PSU, அதாவது அரசு துறை நிறுவனம் எதுன்னு கேட்டா மசகான் டாக், மேஸ்டாக் அப்படின்னு கூட நிறைய பேர் ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 3000 ரூபாய் டச் ஆகும்னு எதிர்பார்த்தப்ப அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட போக்கில் இதுவும் வந்து கீழே விழ ஆரம்பிச்சது. இப்போதைக்கு ஒரு 27% கீழே விழுந்து 2100 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்குமே வந்து எந்த விதமான கடனும் கிடையாது. பெக் ரேஷியோ, பி ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவா ஆயிட்டு இருக்கு. இதோட EPS, ROE, ROCE ரொம்ப கவனத்தை இருக்குது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெடிமருந்துகளை தயாரிக்கிற, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. இது வந்து முக்கியமா 15% டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் வந்து இவங்க வந்து RDX, TNT இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ராணுவத்தில் இருக்கிற நிறைய மிசைல்ஸ், இந்த பிரம்மோஸ், ஆகாஷ், அதுக்கெல்லாம் கூட இவங்க தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிச்சு கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் இவங்களோட மேஜர் போர்ட்ஃபோலியோ. அதாவது 85% வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வெளியில தெரியாத ஒரு கம்பெனி. இதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசா போட்டி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி லெவல்ல இருக்கு. நல்லா வந்து ஒரு 13,300 லெவல் போன கம்பெனி 8,800 ரேஞ்சுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பெருசா போட்டி கிடையாது. பெக் ரேஷியோ இப்போதைக்கு கம்மியா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் 33%க்கும் கீழே விழுந்திருந்தாலும் இன்னும் விழ அதிக சான்ஸ் இருக்கு. இதோட EPS, ROE, ROCE எல்லாமே சூப்பரா இருக்கு. பாரத் ஃபோர்ஜ் அப்படிங்கிற இந்த கம்பெனி 5வது இடம். கல்யாணி குரூப்லேருந்து வந்திருக்கிற இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 42%க்கும் மேலே கீழே விழுந்திருக்கு. இன்னமும் அதிகமாக விழ சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இதோட பி ரேஷியோ இன்னமும் அதிகமாக இருக்கு. பெக் ரேஷியோ நெகட்டிவாக இருக்கு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோ காம்பனன்ட்ஸ் நிறைய வந்து பண்ணுறாங்க. ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் ஃபோர்ஜிங்ஸ். இதுதான் வந்து இவங்களோட மேஜர் போர்ட்ஃபோலியோ. டிஃபென்ஸுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிஷன், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் அப்கிரேட் பண்ணுறது இவங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 15% அது இவங்களோட போர்ட்ஃபோலியோ. பாரத் டைனமிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி 6வது இடம். இதுவும் வந்து ஒரு PSU. EPS, ROE, ROCE எல்லாமே டீசெண்டாக இருக்கு. ஆனாலும் வந்து இதோட பெக் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு. 44% கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இவங்க தயாரிக்கிறது மிசைல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. இந்தியன் நேவிக்குன்னு ஷிப் பில்டிங்கில் இருக்கிற முக்கியமான கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட். இதுக்கும் வந்து தனியாக போட்டி அதிகமாக கிடையாது. ஆனாலும் இது வந்து இதோட ஆல் டைம் ஹைலேருந்து 55% கீழே விழுந்திருக்கு. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட இந்த கம்பெனி இப்போதைக்கு நல்லா சீப்பாக இருக்கு. இருந்தாலும் இன்னும் குறைய அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதோட EPS, ROE, ROCE எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கு. கேனஸ் டெக் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் வந்து 44% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. இப்போதைக்கு பி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு.
இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எண்ட் டு எண்ட் ஐஓடி டிவைசஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரயில்வேஸ், மெடிக்கல், ஸ்பேஸ், நியூக்ளியர், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுவும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி. கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்களும் வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வந்து சப்ளை பண்றாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் மாதிரியே கிட்டத்தட்ட 54% கீழே விழுந்திருக்கு. பி ரேஷியோ இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியாக இருக்கு. பெக் ரேஷியோவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இது ஒரு நல்ல மிட் கேப் கம்பெனி, வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து பட்ஜெட் எல்லாமே நல்லா கொடுத்தாலும் இந்த மாதிரி கம்பெனிகள் ரொம்ப கீழே விழுந்திருக்கிறதால பாட்டம் ஃபிஷிங்க்கு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஆனாலும் இப்போதைக்கு பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பி ரேஷியோ, பெக் ரேஷியோ பார்த்தா கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ண வேண்டிய கம்பெனி. பிஎம்எல் அப்படிங்கிற இந்த கம்பெனி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து ரயில்வேஸ்க்கு வந்து நிறைய தயாரிச்சு கொடுக்குறாங்க. 10வது இடத்துல இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 52% சரிஞ்சு கீழே வந்திருக்கு. இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி பிஏ விட இதோட பி வந்து கம்மியாக இருக்கு. பிக் ரேஷியோ கூட பரவாயில்ல. இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு. இதுமே வந்து ரயில்வேஸ் மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கம்பெனி. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. ஜென் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து உலகத்தரம் வாய்ந்த நிறைய ட்ரோன், அப்புறம் கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷனை வந்து டிஃபென்ஸுக்காகவும் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்காகவும் தயாரித்து கொடுக்குறாங்க. இதோட கஸ்டமர்ஸ் மேஜர்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, ஸ்டேட் போலீஸ், அப்புறம் பேராமிலிட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 58லேருந்து 59% சரிஞ்சு 2600 ரேஞ்சில், 627 ரேஞ்சில் இருந்தது வந்து இப்போதைக்கு 1080 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட ஜாஸ்தி இருக்கு. பெக் ரேஷியோ பரவாயில்ல, 1 கீழே இருக்கு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஏன்னா இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக இருக்கு. டேட்டா பேட்டர்ன் அப்படிங்கிற கம்பெனி 12வது இடத்துல இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஸ்மால் கேப் டு மிட் கேப் கம்பெனி. 3600 ரேஞ்சிலிருந்து 1500 ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 58% சரிஞ்சு வந்திருக்கு. இப்போதைக்கு இதோட பி ரேஷியோ, பெக் ரேஷியோ கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் பி ரேஷியோ இன்னும் கம்மியாக சான்ஸ் இருக்கு, பிரைஸும் கம்மியாக சான்ஸ் இருக்கு. இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே அட்ராக்டிவா இருக்கு. டிஃபென்ஸுக்கு தேவைப்படுற மைக்ரோவேவ், அப்புறம் வந்து மைக்ரோ எனர்ஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து தயாரிக்கிற ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி நம்ம லிஸ்ட்ல 13வது இடம். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். ஆல் டைம் ஹை 1000க்கு மேலே இருந்தும் இப்போதைக்கு ஒரு 43% சரிஞ்சு 600 ரேஞ்சில் கிடைக்குது. பெக் ரேஷியோ அட்ராக்டிவா இருக்கு. இருந்தாலும் பி ரேஷியோ இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாம் டீசெண்டா இருக்கு. பிமேக் ஏரோஸ்பேஸ்ங்கிற கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. 2016 தான் தொடங்குனாங்க. இருந்தாலும் இதோட ஆர்ஓஇ, ஆர்ஓசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இபிஎஸ் டீசெண்டாக இருக்கு. ஆனாலும் இதோட பி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. அதோட ப்ரைஸ் வந்து காஸ்ட்லின்னு தான் சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி. ஸோ ஆல் டைம் ஹை 1500லேருந்து இப்போதைக்கு 1000 சொச்சத்துக்கு கிடைக்குது. நல்லா 33% கீழே வந்திருக்கு. அலாய், சூப்பர் ஸ்பெஷல் மெட்டல் இந்த மாதிரி விஷயங்களை இராணுவத்துக்காக தயாரித்து கொடுக்குற மிஸ்ரா தாட்டு நிகம் இப்போதைக்கு நல்லா ஒரு 50% சரிஞ்சு 270 ரேஞ்சில் கிடைக்குது. இருந்தாலும் அதோட பெக் ரேஷியோ, பி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே ரொம்ப கம்மி. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 அப்படிங்கிற லெவல்லேருந்து 10,000 வந்திருக்கு. இருந்தாலும் இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லுவேன். ஏன்னா பி ரேஷியோ 301. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 42% கீழே விழுந்திருக்கு. இருந்தாலும் இதோட ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் வந்து அட்ராக்டிவாக இல்லை. இபிஎஸ் பரவாயில்ல. ஆனால் அதோட ப்ரைஸோட கம்பேர் பண்ணால் இதுவுமே கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்துக்கு தேவையான மெட்டல் காம்பனன்ட்ஸை வந்து தயாரித்து விற்கிறாங்க. எம்தார் டெக்னாலஜிஸ்ங்கிற இந்த ஸ்மால் கேப் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு முக்கியமாக ஏரோஸ்பேஸ்க்கு தேவையான நிறைய காம்பனன்ட்ஸ், அப்புறம்
நியூக்ளியர் கிளீன் எனர்ஜிக்கு செக்டாருக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் வந்து தயாரித்து விற்கிறாங்க. இவங்களோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 1400 ஒரு 36% கீழே விழுந்திருக்கு. இருந்தாலும் இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. இபிஎஸ் பரவாயில்ல, ஆனால் ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். ஸ்பேஸ் என்ஜினியரிங் அப்புறம் முக்கியமாக டிஃபென்ஸ் என்ஜினியரிங்கில் ஒரு சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரித்து கொடுக்குற பாரஸ் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44% சரிஞ்சு 900க்கும் கீழே விற்குது. இருந்தாலும் இதோட விலை வந்து ரொம்ப அதிகம்தான் சொல்லுவேன் பி ரேஷியோ பெக் ரேஷியோ பர்ஸ்பெக்டிவ்ல. கிட்டத்தட்ட 26%க்கும் மேலே சரிஞ்சிட்டு இருக்கிற அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கேப், இப்போதைக்கு 115 லெவலில் கிடைக்குது. இருந்தாலும் பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் பிளேயர் எதுலன்னா எலக்ட்ரானிக், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அப்புறம் இன்ஜினியரிங் டிசைன் இதெல்லாம் வந்து டிஃபென்ஸுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. டிஃபென்ஸுக்கு சேட்டலைட் சம்பந்தமான ரேடார் அதுக்கப்புறம் வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரித்து கொடுக்குற அவான்டல்ங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 46% கீழே விழுந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் பி ரேஷியோ பெக் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா இபிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்ப நல்லா இருக்கு. டிசிஎக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேபிள் ஒயர் ஹார்னஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ஏன் முக்கியமாக வந்து கவனத்தை ஈர்க்குதுன்னா ஏரோஸ்பேஸும் சரி, மிசைலுக்கும் சரி, ஸ்பேஸ் டிவிஷனுக்கும் சரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்தியன் டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக் சப்சிஸ்டம், கேபிள், ஒயர் இதெல்லாம் அசம்பிளி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் இஸ்ரேலுக்கு கூட இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கம்பெனி என்னோட கவனத்தை இருக்குது. ரொம்ப சின்ன கம்பெனி தான், இருந்தாலும் இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணலாம். பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தி இருக்கு, இன்னும் கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்கு. பிரைஸுமே கீழே போக இன்னும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இதோட பெக் ரேஷியோ இப்போ நல்லா இருக்கு. ஆர்ஓஇ ஆர்ஓசி இபிஎஸ்லாம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஆவரேஜ். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா சோலார் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மாதிரியே இவங்களும் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தயாரிக்கிற ஸ்மால் கேப் கம்பெனி. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா ஒரு 60% வரைக்கும் கீழே வந்திருக்கு, 366 இருக்கு. இருந்தாலும் ஸ்டாக் பிஇ பெக் ரேஷியோ அவ்வளோ அட்ராக்டிவா இல்லை. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இபிஎஸ்லாம் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் ஸ்பேஸ் தான் வந்து இவங்களோட மேஜர் போர்ட்ஃபோலியோ. ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்த புதுசில் கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருஷத்துல ரொம்ப பெயர் போன ஒரு நிறுவனம் எதுன்னு பார்த்தா ஐடியா ஃபோர்ஜ். ரொம்ப ஹாட்டாக வித்துட்டு இருந்த இந்த கம்பெனி 1344 அளவுக்கு போயிட்டு இப்போ 396 கீழே வந்துருச்சு. இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை, இபிஎஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சு. இவங்க நிறைய ப்ரூவ் பண்ணணும். 55% மேல கீழே விழுந்திருந்தாலும் இன்னும் வந்து கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனாலும் இந்த ட்ரோன் டெக்னாலஜில நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இது வந்து முக்கியமா இவங்க கிட்ட இந்த டிஃபென்ஸ் ஆர்டர் இருக்கிறதால இது ஒரு முக்கியத்துவம் பெறுது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தனேஜா ஏரோஸ்பேஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 780 சொச்ச மார்க்கெட் கேப்ல தான் இருக்கு. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கம்பெனி. ஆனாலும் வந்து இவங்களோட ஏரோஸ்பேஸ் ஃபோக்கஸ்னால முக்கியத்துவம் பெறுது. இவங்களோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ ஆர்ஓஇ ஆர்ஓசி இபிஎஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும். இருந்தாலும் ஒரு 56% கீழே விழுந்திருக்கிறதால இனிமே மேலே எழுந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம கவனிக்கணும். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவில் ஆட்சி செஞ்சாலும் இந்திய ராணுவத்துக்கான பட்ஜெட்டை குறைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா நாலா பக்கமும் நிறைய வார்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தலும் இருக்கு. அதனால இந்தியன் கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நிறைய பட்ஜெட் அறிவிப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் இப்போதைக்கு நல்லா சீப்பாக வந்திருக்கு. இருந்தாலும் வந்து வேல்யூவேஷன் படி இன்னும் சீப்பாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல நிச்சயமாக வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான பங்குகள். நிறைய ஸ்டாக்கை நீங்க ரிவ்யூ பண்றீங்க, இதுல எந்த ஸ்டாக்கை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நான் எப்போதுமே பி ரேஷியோ கம்மியா இருக்கணும், அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரி பியோடையாவது கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் பெக் ரேஷியோ 0 to 1 இருந்தா நான் நிச்சயமா என்டர் ஆவேன். அதே மாதிரி இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசியும் கொஞ்சம் கவனிப்பேன். அதுக்கப்புறம் டெட்டு இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது, இருந்தா கொஞ்சம் கம்மியா இருந்தா ரொம்ப நல்லது. ஸோ இந்த 5 விஷயங்களை ரொம்ப முக்கியமா பார்த்து நான் ஸ்டாக்குகளை வாங்குவேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.